Good morning students. Today we are going to discuss about some important functions of operating system. In this video we are going to discuss about file management, multiprocessing, time sharing and distributed operating system. File management. File management is an important functions of operating system which handles the data storage techniques. The operating system manages the files and folders and directory systems on the computers. Any type of data in your computer is stored in the form of files. So why this file management so important? Yes, we stored all our information and data in the form of files and folders. You created video files, you created audio file, you created text document. Any type of data in the computer system is stored in the form of files and folders. So, files is only way in which we store in the information and data on the computer system. So, managing these files is so very important. So, managing file system by operating system is called a file management. File allocation table. A file allocation table is a file system. It is used by the operating system to manage the files on hard drives and other computer systems. The file allocation table stores general information about files like file name, type, size, starting address and accessing mode. ஃபைல் அலோகேஷன் டேபிள் அப்படின்னா ஒன் ஆஃப் த ஃபைல் சிஸ்டம் அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம கம்ப்யூட்டரில் என்ன ஃபைல் யூஸ் பண்ணாலும் அந்த ஃபைலோட சைஸ் என்ன, அந்த ஃபைலோட நேம் என்ன, அந்த ஃபைலோட டைப் என்ன, இப்படி ஃபைலோட லென்த், இப்படி எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணக்கூடியது தான் ஃபைல் சிஸ்டம் அப்படிங்கிறோம். இப்போ இங்கே பாருங்கள், நான் வீடியோஸ் அப்படிங்கிறத நான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறேன். MP4 ஃபைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறேன், இமேஜ் ஃபைல் யூஸ் பண்ணியிருக்கேன், வீடியோ ஃபைல் யூஸ் பண்ணியிருக்கேன். இது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபைல் இருக்கும்போது அது என்ன ஃபைல், அதனோட சைஸ் என்ன, அதனுடைய லென்த் என்ன அப்படிங்கிறது சொல்கிறது வந்து ஃபைல் சிஸ்டம் அப்படிங்கிறோம். ஃபேட் அப்படிங்கிறது ஃபைல் அலோகேஷன் டேபிள் அப்படிங்கும்போது இது ஒன் ஆஃப் த ஃபைல் சிஸ்டம். The file manager of the operating system helps to create, edit, copy, allocate memory to the files and also update the FAT. FAT means file allocation table. ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஃபைல் மேனேஜர் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணணும், அப்புறம் ஒரு ஃபைலை வந்து நம்ம எடிட் பண்ணுறோம், காப்பி பண்ணுறோம், புதுசாக ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணும்போது அதுக்கு மெமரி அலோகேட் பண்ணி தரது, இதெல்லாமே ஃபைல் மேனேஜர் தான் பார்த்துக்கும். எங்கே நடக்கும் அப்படின்னா இதெல்லாமே ஃபைல் மேனேஜர் அப்படிங்கிற அப்ளிகேஷனில் தான் நடக்கும். இப்போ மொபைல் எடுத்துட்டிங்க அப்படின்னா மொபைலில் பார்த்தீங்கன்னா ஃபைல் மேனேஜர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா எல்லா அப்ளிகேஷனும் தனித்தனியாக ஃபோல்டர் இருக்கும். இப்போ வாட்ஸ்அப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஃபைல் மேனேஜரில் போய் வாட்ஸ்அப் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும். அந்த வாட்ஸ்அப்பில் நம்ம இமேஜ்னால் இமேஜுக்கு தனியாக ஒரு ஃபோல்டர் இருக்கும், வீடியோக்கு தனியாக ஃபோல்டர் இருக்கும், ஆடியோ டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் இப்படி தனித்தனியாக ஃபோல்டர் போட்டு மேனேஜ் பண்ணுறது வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட ஒர்க்கு. மொபைலில் நாம் பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு அப்படிங்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி தான் நம்ம விண்டோஸ் அப்படிங்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து நம்ம கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுவோம். அதுலேயும் நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தனக்குள்ளே ஃபைல் மேனேஜர் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷனை வச்சு இந்த ஃபைல்ஸ் எல்லாம் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் எடிட் பண்ணுறது, காப்பி பண்ணுறது, மெமரி அலோகேட் பண்ணுறது, இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் பார்த்துக்கும். There are few other file management techniques available like next generation file system. இது வந்து நம்ம விண்டோஸ் அப்படிங்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் யூஸ் பண்ணுவோம். அண்ட் XS2 அப்படிங்கிறது வந்து லினக்ஸ் அப்படிங்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் யூஸ் பண்ணுவோம். அந்த வெர்ஷன்ஸ் எல்லாம் இது யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்மகிட்ட ஒரு கம்ப்யூட்டர் இருந்துச்சு அப்படின்னா அது என்ன ஃபைல் சிஸ்டத்தை யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்கள் கம்ப்யூட்டரில் மை கம்ப்யூட்டர் ரைட் கிளிக் பண்ணி மேனேஜ் கொடுங்க. மேனேஜ் கொடுத்தோன்னே கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இந்த டயலாக் பாக்ஸில் வந்து டிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் உங்களுடைய ஹார்ட் ட்ரைவில் என்ன ஃபைல் சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த கம்ப்யூட்டரில் NTFS நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஃபைல் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணுறாங்க. NTFSஸை வந்து நம்ம நெக்ஸ்ட் டெக்னாலஜி ஃபைல் சிஸ்டம்னு சொல்லலாம். இந்த ஃபைல் சிஸ்டம் தான் இந்த கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுறாங்க. உங்கள் கம்ப்யூட்டர்லேயும் என்ன டைப் ஆஃப் ஃபைல் சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க, ஃபேட் ஃபைல் சிஸ்டமா இல்லை வந்து NTFS சிஸ்டமா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். Multiprocessing. This is one of the future of operating system. It has 2 or more processor for single running process. இப்போ நம்ம ஒரு கம்ப்யூட்டரில் ஒரு ப்ராசஸர் தான் இருக்கும். பட் ஒரு கம்ப்யூட்டரில் 2 or more ப்ராசஸர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது மல்டி ப்ராசஸிங் அப்படின்னு சொல்கிறோம். ப்ராசஸர் அப்படின்னா CPU. ஒரு கம்ப்யூட்டரில் 2 or more CPU யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது மல்டி ப்ராசஸிங் கான்செப்ட். ப்ராசஸிங் டேக் பிளேஸ் இன் parallel is known as a parallel processing. இப்போ 3 CPU வந்து ஒரு கம்ப்யூட்டரில் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கும்போது
3 சிபியுமே தனித்தனியாக வந்து ஒவ்வொரு ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கும். ஸோ சைமல்டேனியஸ்லி ஒர்க் ஆன் அப்படிங்கும்போது ஒவ்வொரு ப்ராசஸரும் வந்து தனித்தனியாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து parallel அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து parallel processing அப்படின்னு சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. Since the execution take place in parallel, this feature is used to high speed execution which increase the power of computing. ஸோ மல்டி ப்ராசஸிங் அப்படிங்கிற கான்செப்டை ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் எது கொண்டு வந்தாங்க அப்படின்னா, இப்போ ஒரு ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கோம், ஒரு எடிட்டிங் ஒர்க்கே பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் பார்த்திங்க அப்படின்னா அடுத்த அந்த ஸ்பாட்லேயே இன்னொரு நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படிங்கும்போது நம்ம அந்த ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும்போது அடுத்த ப்ராசஸ் நம்மளால் ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த டைமில் சிபியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அடிஷ்னலாக தேவைப்படுது. ஸோ அதனால தான் 2 or more சிபியூ நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். பட் அந்த 3மே சேம் மெமரி தான் ஆக்சஸ் பண்ணிக்கும். ஒரே கம்ப்யூட்டர் சிஸ்டத்தை தான் 3 சிபியூ ஆக்சஸ் பண்ணும். ஸோ அப்படிங்கும்போது நம்மளுடைய ஸ்பீடு வந்து அதிகமாகும். அதனால் இன்க்ரீஸிங் த பவர் ஆஃப் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிறாங்க. நம்ம வேலையை சீக்கிரம் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மெயினாக வந்து சயின்டிஃபிக் ரிசர்ச் இது மாதிரி இடத்துலலாம் இது யூஸ் பண்ணுவாங்க. நாசா அது மாதிரி இடத்துலலாம் இந்த மாதிரி தேவைகள் ஏற்படும். அப்போ வந்து மல்டி ப்ராசஸிங் அப்படிங்கிற ஒரு இந்த கான்செப்டை யூஸ் பண்ணுவாங்க. Next one, time sharing. This is one of the future of operating system. It allows execution of multiple tasks or process concurrently. For each task, a fixed time is allocated. This division of the time is called a time sharing. டைம் ஷேரிங் அப்படிங்கிற கான்செப்டை ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் எது கொண்டு வந்தாங்க அப்படின்னா, ஒரே டைமில் பார்த்திங்கன்னா 3 ப்ராசஸ் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்குது. அப்போ ஒவ்வொரு ப்ராசஸும் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு ஒரு ஃபிக்ஸ்டு டைம் இருக்குது. ஃபிக்ஸ்டு டைம் அலோகேட் ஆகிருக்கும். அந்த டைமில் குறிப்பிட்ட டைமில் அந்த ப்ராசஸ் முடியலை அப்படிங்கும்போது அதை பாஸ் பண்ணிவிட்டு அடுத்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பேர் வந்து டைம் ஷேரிங் அப்படின்னு சொல்கிறோம். The processor switch rapidly between various processes after time is elapsed or the process is completed. For example, ஓகே, நம்ம கம்ப்யூட்டரில் P1, P2, P3 அப்படிங்கிற 3 ப்ராசஸ் அட் அ டைமில் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆக வந்து 30 மினிட்ஸ் அப்படி ஆகும்னு சொல்லியிருக்கோம். செகண்ட் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆக 40 மினிட்ஸ் ஆகும். அதே மாதிரி தேர்ட் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆக 50 மினிட்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ வந்து ஃபஸ்ட் ப்ராசஸ் வந்து ஒரு வேளை 20 மினிட்ஸ்லேயே கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா மீதி இருக்கிற அந்த 10 மினிட்ஸை வந்து B2 அப்படிங்கிற ப்ராசஸுக்கு தந்துடும். B2 என்ன பண்ணணும்னா அந்த 10 மினிட்ஸ் எடுத்துகிட்டு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணும். பட் அதனால் வந்து 40 மினிட்ஸ்க்குள்ளே அந்த ப்ராசஸ் முடியல அப்படிங்கும்போது அந்த ப்ராசஸ் அப்படியே பாஸ் ஆகிட்டு தேர்ட் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். அப்போ தேர்ட் ப்ராசஸ் ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறம் வந்து செகண்ட் ப்ராசஸ் வரும். இப்படி வந்து அதுக்கு கொடுத்துருக்கிற டைமுக்குள்ளே அது முடியலை அப்படிங்கும்போது அது பாஸ் ஆகிட்டு அடுத்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஒரு வேளை தேர்ட் ப்ராசஸ் அதே மாதிரி ஒரு கேட்டகரியில் வந்துச்சு அப்படின்னா P2 அப்படிங்கிற ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ 1 or more ப்ராசஸ் அட் அ டைமில் ஸ்டார்ட் ஆகும்போது இந்த டைம் ஷேரிங் அப்படிங்கிற கான்செப்டை ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, லாஸ்ட் ஒன், distributed operating systems. The distributed operating system is used to access shared data and files that reside in any machine around the world using internet or intranet. இப்போ நம்ம கம்ப்யூட்டரில் பார்த்திங்க அப்படின்னா இருக்கக்கூடிய டேட்டா வந்து உலகத்தில் எந்த மூலைக்கு வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஷேர் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு ஒரு லொக்கேஷனுக்கு அனதர் லொக்கேஷனுக்கு நம்ம ஈஸியாக டேட்டாவை வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஷேர் பண்ணிக்கலாம். டேட்டா, ஃபைல்ஸ், எனிதிங் நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடியது வந்து இன்டர்நெட் அப்படிங்கிறது காமனாக எல்லாருக்குமே யூஸ் பண்ணக்கூடியது. உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்டர்நெட்டை யூஸ் பண்ணலாம். இன்ட்ராநெட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா குறிப்பிட்ட கம்பெனிகள், இப்போ வந்து HCL அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருந்துச்சு அப்படின்னா அந்த கம்பெனிக்கு இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த நெட்வொர்க்கை யூஸ் பண்ண முடியும். ஸோ அப்படியே ப்ரைவேட் நெட்வொர்க் அப்படிங்கிறது வந்து இன்ட்ராநெட், காமன் நெட்வொர்க் அப்படிங்கிறது வந்து இன்டர்நெட், பப்ளிக் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ உங்கள் கம்ப்யூட்டர்லேருந்தே உங்கள் ஃப்ரெண்டோட கம்ப்யூட்டர் இருக்கக்கூடிய ஃபைல்ஸ், இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இதுக்கு வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து மெயினாக ப்ரொவைட் பண்ணணும். இப்போ உங்கள் ஃப்ரெண்ட் ஆஸ்திரேலியாவில் இருக்கார் அப்படின்னா, நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட் இருக்குது, எனக்கு இந்த எடிட்டிங்கில் எனக்கு இதை பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் அவங்களோட கம்ப்யூட்டரை வந்து உங்கள் கம்ப்யூட்டர்லேருந்தே ஓப்பன் பண்ணி என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத சொல்ல முடியும். இதுக்கு முழுக்க ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ப்ரொவைட் பண்ணணும். ஓகே, இப்படி ஒரு ஃபெசிலிட்டி அது வச்சுருக்கணும். ஸோ இப்படி இருக்கக்கூடியது தான் வந்து என்ன அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது. See the advantages of distributed operating system. First one, a user at one location can make use of all the resources available at another location over the network.
அதாவது யூசர் வந்து ஒரு லொக்கேஷன் இருக்கார், இப்போ உங்கள் ஃப்ரெண்ட் வந்து அனதர் லொக்கேஷன் இருக்கார். இப்போ உங்கள் ஃப்ரெண்டோட டேட்டாவில் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது நம்ம நெட்வொர்க்கை யூஸ் பண்ணி, இன்டர்நெட் அப்படிங்கிற ஒரு நெட்வொர்க்கை யூஸ் பண்ணி ஈஸியாக நம்ம என்ன பண்ண முடியும், அவனுடைய ரிசோர்ஸ், டேட்டா, இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. இதுக்கு வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். அது ப்ரொவைட் பண்ணங்காட்டி தான் நம்மளால் அவங்களோட சிஸ்டத்தை நம்மளால் என்ன பண்ண முடியுது, ஆக்சஸ் பண்ண முடியுது. அதை விட வெரி இம்பார்ட்டன்ட் என்ன அப்படிங்கன்னா, உங்களோட ஃப்ரெண்டு வந்து அதுக்கு அனுமதிக்கணும். உங்கள் ஃப்ரெண்டு வந்து அட்மிட் கொடுத்தா மட்டும்தான் நம்மளால் வந்து அவனோட ரிசோர்ஸை எடுத்துக்க முடியும். இது வந்து ஒரு செக்யூரிட்டி பர்பஸும் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அவர் வந்து ஏதாச்சும் ஒரு டவுட், இல்லை எனக்கு இந்த டேட்டா வந்து அனுப்பணும் அப்படிங்கும்போது நாம் அவங்களோட கம்ப்யூட்டரை இங்கிருந்தே ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். மெனி கம்ப்யூட்டர் ரிசோர்ஸ் கேன் பி ஆடட் ஈஸிலி இன் த நெட்வொர்க். ஸோ நம்ம இன்டர்நெட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கம்ப்யூட்டர் தான் நம்மளால் ஆட் பண்ண முடியும். நிறைய கம்ப்யூட்டர் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இன்டர்நெட்டுக்குள்ளே ஆட் பண்ணி அதனுடைய ரிசோர்ஸ் எல்லாமே நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். இம்ப்ரூவ்ஸ் த இன்ட்ராக்ஷன் வித் த கஸ்டமர்ஸ் அண்ட் கிளைண்ட்ஸ். இப்போ கஸ்டமருக்கு ஏதாச்சும் ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா கிளைண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுடைய கஸ்டமரோடைய கம்ப்யூட்டரை ஓப்பன் பண்ணி என்ன டவுட்ஸ் அப்படிங்கிறது ஈஸியாக கிளாரிஃபை பண்ண முடியும். அதன் மூலம் வந்து அவங்க 2 பேத்துக்குள்ள இன்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். லாஸ்ட் பாயிண்ட், ரெடியூஸ் த லோட் ஆன் த ஹோஸ்ட் கம்ப்யூட்டர். இப்போ என்னுடைய ஃப்ரெண்டுக்கு நான் ஒரு மெசேஜ் அனுப்பணும், ஒரு டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா என் ஃப்ரெண்டு ஒரு லொக்கேஷனில் இருப்பான், நான் ஒரு லொக்கேஷனில் இருப்பேன். அப்போ நாங்கள் 2 பேரும் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு வந்து நெட்வொர்க்கை யூஸ் பண்ணுவோம். ஸோ நெட்வொர்க்கில் நான் உள்ளே என்ட்ரு ஆகிட்டுனாவே நான் ஒரு ஹோஸ்ட், என் ஃப்ரெண்ட் ஒரு ஹோஸ்ட். இது மாதிரி எல்லாருமே நெட்வொர்க்கை யூஸ் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் வந்து கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்ல மாட்டோம். அது வந்து ஒரு காமன் நேமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெட்வொர்க்கில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாமே ஒரு ஹோஸ்ட். ஸோ இப்போ வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன பண்ணுது அப்படின்னா இப்போ மற்றவங்களுடைய ஒர்க்கையும் நீங்கள் எடுத்து பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கொடுக்குறாங்க. இதனால் வந்து ஹோஸ்ட் கம்ப்யூட்டரை வந்து அதனோட லோடு வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என் ஃப்ரெண்டால் முடியல அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணுவேன்னா நான் டேரெக்டாக அந்த கம்ப்யூட்டரை என்னுடைய கம்ப்யூட்டர்லேருந்து ஆன் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். இந்த ப்ரொவைட் பண்ணுறது வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இதனால் வந்து அதனுடைய லோட் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹோஸ்ட் அதாவது வந்து நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டரோட எண்ணிக்கை கொஞ்சம் ரெடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், now 4th lesson is completed. Distributed operating system is very important. 5 mark question. Time sharing, multiprocessing. This is a very important 3 mark question. Thank you.